வெல்கம் டு பத்மகுமாரி ஸ்நேகிதி சேனல். இன்றைக்கி பூரி தாங்க பண்ண போகிறேன். அதுக்கான தயார்படுத்துதல் தான் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாத்தையும் பாருங்கள். அதுக்கு என்ன சைட் டிஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் தாங்க. பன்னீர் பட்டர் மசாலா பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான முந்திரி பருப்பு பாருங்கள், பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, மசாலா ஐட்டம் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இது குழம்பு வைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இது அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது பன்னீர், தேவையான மசாலா, தனியாத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் சர்க்கரை, இது சும்மா கொஞ்சமாக ஓமம், மஞ்சத்தூள், ஜீரகத்தூள் பாருங்கள். இதுதான் நாம் இன்றைக்கி பூரிக்கு பன்னீர் பட்டர் மசாலா பண்ண போகிறோம். போகலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. இப்போ நாம் கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம். இப்போ 2 பட்டை, கொஞ்சம் சோம்பு, இந்த கட் பண்ணி வச்சுருந்த இஞ்சி பூண்டு, சின்ன பச்சை மிளகாய்னால நான் 4 எடுத்துருக்கேன். வெங்காயத்தை சேர்த்துக்கலாம், தக்காளியை சேர்த்துக்கோங்க, கூடவே நம்ம கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். இதோட நீங்கள் முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் நம்ம நல்லா கிளறி விட்டு வதக்கி எடுத்துக்க போகிறோம். எல்லாத்தையுமே என்ன செய்யுங்க, நல்லா கிளறி வதக்கி எடுத்துக்கோங்க. இதுக்கு நல்லா வேகட்டும். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கட்டுங்க. மசாலா நல்லா வதங்கினா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சாதம். தனியாத்தூள் இந்த ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் போடுங்க. மிளகாத்தூள் கம்மியாக போட்டுக்கோங்க. 4ல் 1 பங்கு மிளகாத்தூள் போதுமானது. மஞ்சத்தூள் சின்ன ஸ்பூனுக்கு 1 அரை ஸ்பூன் கொடுத்துக்கோங்க. சும்மா இங்கே பாருங்கள், சும்மா 2 தான். கொஞ்சமாக ஓமம் போடுறதே தெரியக்கூடாது. ஆனால் அங்கங்கே ஒன்று நமக்கு என்ன செய்யணும், லைட்டாக அதனுடைய வாசனை வரணும். அதனால் சும்மா கொஞ்சமாக இவ்வளோண்டு ஜீரகத்தூள். மசாலா நல்லா நமக்கு ஃப்ரை ஆகிக்கிறது. ஸ்டவ்வை நல்லா ஆன் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம வதக்கி வச்ச மசாலா ஆற வச்சுட்டோம். இதை என்ன செய்யலாம், பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். கொஞ்சமாக பட்டர் ஊற்றி போட்டுக்கோங்க. பட்டர் நமக்கு நல்லா சூடான உடனே பட்டை போட்டுக்கோங்க. சும்மா கொஞ்சமாக. இப்போ அந்த பன்னீர் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோங்களோ அது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ இதோட நம்ம கேப்சிகம், வெங்காயம் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். கேப்சிகமும் இந்த மாதிரி துண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம என்ன செய்வோம், நல்லா வேக வைக்கணும். இப்போ நாம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கம்மியாக சேர்த்துக்கோங்க. அரைச்சி வச்ச இந்த மசாலா பாருங்கள் என்ன கலராக இருக்குன்னு. இந்த அரைச்சி வச்ச மசாலாவை என்ன செஞ்சிடலாம், இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நாம் தண்ணி, இவ்வளோ தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 அரை ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இது நல்லா வேகட்டும். நம்மளுடைய வேலை அவ்வளோதாங்க. இது கொஞ்சம் நமக்கு கிரேவியாக வரணும். எப்போவுமே தக்காளி எல்லாம் அதிகமாக சேர்க்காதீங்க. கண்டிப்பாக சர்க்கரை ஒரு அரை ஸ்பூன் சர்க்கரை கண்டிப்பாக கொடுத்தா தான் நமக்கு பன்னீர் மசாலா நமக்கு நல்லா சுவையாக இருக்கும். சப்பாத்தி, பூரி, இடியாப்பத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லது. முந்திரி பருப்பு சேர்த்துறதுனால சுவையாக இருக்குங்க. முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறதுனால நமக்கு சீக்கிரமாக என்ன செய்கிறோம், கட்டி ஆகிடும். இது நல்ல சுவையாக இருக்குது. தேவையில்லாத மசாலாவெல்லாம் நீங்கள் என்ன செய்ய ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பன்னீர் பட்டர் மசாலா அதனுடைய டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்காது. வெறும் பட்டை போதுங்க.
பட்டை வந்து அரைக்கிறதுக்கு 2 பீஸு சின்ன சின்ன துண்டு, அதே போல் தாளிக்கிறதுக்கு 2 சின்ன துண்டு, கொஞ்சம் சோம்பு, இஞ்சி பூண்டு தான். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம், வதக்கி அரைச்சிக்கிறோம்ல. ஸ்டவ்வை இப்போ ஃபாஸ்ட்டாக வச்சுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸில் நமக்கு என்ன ஆகிடும், ரெடி ஆகிடும். நம்முடைய பன்னீர் பட்டர் மசாலா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. கரண்ட்டு கூட கிடையாதுங்க. இந்த பக்கத்தில் நம்ம என்ன செய்யணும், இந்த டைமில் நம்ம இறக்கி வச்சிட்டோம்னா நம்ம முந்திரி பருப்பு போட்டதுனால கிரேவி நல்லா கட்டி ஆகிடும். இந்த டைமில் நாம் எடுத்து வேறு பாத்திரத்துக்கு என்ன செஞ்சுக்கலாமா. இப்போ நாம் எடுத்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு இதை எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு, நாம் பூரியை போட்டுற வேண்டியதுதான். வேக வச்சு எடுங்க. அடுத்த பூரி போடும்போது கொஞ்சம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் போடணும் நம்ம. இந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு பூரி போடுறது ஈஸியாக இருக்கும். டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டோன்னா நல்லா உப்பி வருங்க. நம்ம கரண்டியை போட்டு இது பண்ணிகிட்டே இருந்தோம்னா வராது. அவ்வளோதான், நம்மளுடைய பூரி வேலை முடிஞ்சிடுச்சு. பாருங்கள், பூரி எடுத்து நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணிட்டோம். இப்போது பாருங்கள், பன்னீர் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. கடையில் தான் போய் நம்ம பன்னீர் சாப்பிட்ணும் அப்படின்னு கிடையாதுங்க. சாப்பிடும்போது அதில் என்னென்ன மசாலா எல்லாம் கலந்துருக்காங்க அப்படின்னு நம்ம கொஞ்சம் டேஸ்ட்டு மாத்திரம் நம்ம நாக்கில் பிடிச்சிட்டோம் அப்படின்னா அதில் கலந்துருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் நாம் என்ன செஞ்சுக்கலாம், நாமளே போட்டு பண்ணிக்கலாம். நான்லாம் யாருக்கிட்டேயும் கற்றுக்கல, எந்த சேனலும் நான் பார்த்தது கிடையாது. நான் பார்க்குறேன்னா என்னுடைய யூடியூப்புக்கு தெரியும்ல, நான் இந்த சேனல் பார்க்குறேன்னு. நம்ம வந்து ஒரு ஹோட்டலில் ஒன்று சாப்பிட்றோம் அப்படின்னா அதனுடைய டேஸ்ட்டை பார்த்து பண்ணிக்க வேண்டியதுதான். நம்மளுடைய பன்னீர் பட்டர் மசாலா பூரி வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. உங்களுக்கு இது போன்ற வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா என்னுடைய சேனலை நீங்கள் என்ன செய்யுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, பூரி பன்னீர் பட்டர் மசாலா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா எவ்வளவு கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இங்கே கடையில் சாப்பிடக்கூடிய டேஸ்ட்டை விட நமக்கு அதிகமாக இருக்குங்க. எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. நம்மளுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ண மறக்கவே மறக்காதீங்க. ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் நம்மளுடைய வீடியோவை என்ன செய்யுங்க, நீங்கள் ஷேர் பண்ணுங்கள்.